தாமஸும் நானும் ராஜாங்கமும் சேர்ந்துதான் இத பண்ணோன்னு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. எஸ்பி சார், நீங்க இவ்வளவு தடவை கேட்டாலும் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அந்த பொண்ணு 9 மணி மாதிரிதான் எங்க அப்பா ராஜாங்கத்துக்கு போன் பண்ணி பேசினாருன்னு வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. உங்க போன்லயும் 9 மணிக்கு தாமஸ் கிட்ட இருந்து கால் வந்திருக்கு. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? தாமஸ் எனக்கு போன் பண்ணி சந்திக்கலாமான்னு கேட்டாரு. நானும் அவரை சந்திக்கிறதுக்காக தான் போனேன். அவரு அவரோட பொண்ணோட கல்யாண விஷயத்துல கொஞ்சம் மன வருத்தத்தோட இருந்தாரு. அதனாலதான் என்னை சந்திச்சு அவரோட அரசியல் எதிர்காலத்தை பத்தி பேசணும்னு சொன்னாரு. அவரோட செங்கல் சூளைக்கு ஒரு 9:30 மணி மாதிரி போயிருந்தேன். ஆனா நான் அவரை பார்க்கும்போது எனக்கு அவரு பார்ட்டி ஏதோ அரேஞ்ச் பண்ணதான் சொன்னாரு. எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லாததுனால அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டேன். அதனாலதான் அவரை நான் சத்தம் போட்டு வெளியில கிளம்பி வந்துட்டேன். நீங்க உங்க அரசியல் ஆதாயத்துக்காக தான் சக்தியை அந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நீங்க அந்த சக்தியை இழுத்துட்டு போனது ரெக்கார்ட் ஆயிருக்கு. நீங்களும் தாமஸும் சேர்ந்துதான் இதை பண்ணிருக்கீங்க. தாமஸ் உண்மையை ஒத்துக்கிட்டு அப்ரூவர் ஆயிட்டாரு. நீங்களும் உண்மையை ஒத்துக்கிட்டா நல்லா இருக்கும். சார், எங்க அப்பா எதுவுமே பண்ணல. எதுக்கு அவர் நீ கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அவரை விடுங்க. எங்க கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. அதை வச்சுதான் நாங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். அத்தை, என்னாச்சு? ஏன் எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க? நேத்து உன் ஃப்ரெண்டுக்கு நீ ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சல, சக்தி மாமாவும் ஜெனியோட அப்பாவும் சேர்ந்துதான் சக்திக்கு அப்படி ஆச்சுன்னு எல்லாரும் சொல்றாங்க. மாமாவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. மாமாவை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணதுக்கு காரணமே இவதான். அத்தை, சத்தியமா சொல்றேன், நான் எங்க அப்பா கிட்ட போன் எதுவும் பண்ணி பேசவே இல்லை. ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் சொல்லவே இல்லை. மாமா பேச்ச மீறணும்னு நான் என்னைக்குமே நினைச்சது கிடையாது. எல்லாரும் டிவியை பாருங்க. ராஜாங்கத்தை அடிப்படை உறுப்பினரா இருக்கிறதுக்கு கூட நாங்க அனுமதிக்க மாட்டோம். கண்டிப்பா நாங்க ராஜாங்கத்துக்கு மேல கடுமையான நடவடிக்கை எடுப்போம். அது மட்டும் இல்ல, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதியையும் வாங்கி தருவோம். என்ன சொல்லிட்டு இருக்காரு இவரு? அவருக்கும் இந்த குற்றத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவருக்கு சேர் எல்லாம் போட்டு மரியாதையா உட்கார வச்சு கேட்டுனா இல்லன்னு தான் சொல்லுவாரு. நீயும் ஒழுங்கா அப்ரூவர் ஆயிடு, இல்லைன்னா என் விசாரணை வேற மாதிரி இருக்கும்.